பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு கேக்கு. மரவள்ளிக்கிழங்கு கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மரவள்ளிக்கிழங்கு, பால், நெய், நாட்டு சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய் தூள், இந்துப்பு. இப்போ மரவள்ளிக்கிழங்கு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம கேக்கை வந்து நம்ம மைதா, கோதுமை இதை வச்சு செஞ்சிட்ருக்கோம். மரவள்ளிக்கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை வச்சு ஒரு கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த மரவள்ளிக்கிழங்கை துருவி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா பிழிஞ்சி, இந்த பால் மரவள்ளிக்கிழங்குல பால் வரும், இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா பால் வரும். பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அந்த பிழிஞ்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஒரு கப்பு மரவள்ளிக்கிழங்கு நான் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு மரவள்ளிக்கிழங்குக்கு ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த எதுக்கு பிழிஞ்சோன்னா, நம்ம அந்த மரவள்ளிக்கிழங்குல இருக்கிற அந்த பால் வந்து ரொம்ப குழகுழப்பு வந்துடும். நம்ம இதை மட்டும் போட்டுட்டு இந்த பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வைக்கும்போது கரெக்டான பதத்துக்கு கேக் மாதிரி நல்லா வரும். இந்த மரவள்ளிக்கிழங்குல தான் ஜவ்வரிசி செய்வாங்க. இது மரவள்ளிக்கிழங்கு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பால் ஊட்டுற அதாவது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த வேக வச்சு டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பால் நல்லா சுரக்கும். ஸ்டவ் பற்ற வைக்காம தான் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கிளறி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு ஆவியில் வேக வைக்க போகிறோம். இப்போ நான் கிளறிட்டேன். இது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒன்றுமே இல்லை, நம்ம மரவள்ளிக்கிழங்கு துருவனதை பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், நெய் சேர்த்துருக்கேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இருக்கட்டும், இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் மண் சட்டியில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த பாத்திரத்தில் தான் நெய் தடவி வைக்க போகிறேன். நீங்கள் கேக்கு அவிக்கிற அந்த அவனில் வச்சு பேக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும், இல்லை பவுலில், எதில் உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் வேக வைக்கணுமோ அந்த பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த பாத்திரத்தில் நெய் தடவி இதில் அந்த மிக்ஸ் பண்ண இந்த மரவள்ளிக்கிழங்கை வைக்க போகிறோம். நல்லா ஓரத்துலலாம் நல்லா தடவிக்கோங்க. நீங்கள் அளவு இப்போ எவ்வளோ பெரிய பாத்திரம், நல்ல ஹைட்டான பெரிய பாத்திரமாக இருந்தால் வேகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். நான் சின்ன பாத்திரமாக தான் எடுத்திருக்கேன். இதில் வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மரவள்ளிக்கிழங்கை நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம முந்திரி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம மேலே அப்படியே வச்சிடணும். உங்களுக்கு பாதாம் பிடிக்கும்னா பாதாம் வச்சுக்கோங்க, முந்திரி பிடிக்கும்னா முந்திரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நட்ஸை கூட, பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி எல்லாத்தையும் பொடியாக தூள் பண்ணி மேலே தூவி விட்டுருங்க. இது தூவிட்டு தண்ணி கொதித்த பிறகு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலேயே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்து அப்படியே தூவி விடுங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ரௌன் கலரில் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு கத்தியை நடுவில் விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். இப்போ வெந்துருச்சு. இதே நீங்கள் பெரிய பாத்திரம், ரொம்ப திக்கான பாத்திரம் வச்சிங்கன்னா எப்படியும் ஒரு 30 நிமிஷமாவது ஆகும். நம்ம கேக் வேக வைக்கிற அந்த டின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சிங்கன்னா 30 நிமிஷம் ஆகும். இது சின்ன பிளேட்டுன்றதுனால சீக்கிரம் 10 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
இந்த மரவள்ளிக்கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து நிறைய இருக்குது. எந்த உணவில் நார்ச்சத்து நிறைய இருக்கோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். இந்த மரவள்ளிக்கிழங்குல விட்டமின் பி நிறைய இருக்குது. அது வந்து குழந்தைங்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய் வராமல் தடுக்கும், நரம்பை ஸ்ட்ராங்காக்கும். விட்டமின் பி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்கள்லாம் ஒல்லியாக இருப்பாங்க, நிறைய பேர் ஒல்லியாக இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இதில் மாவுச்சத்து நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடம்பு நல்லா குண்டாகணும்னு நினைக்கிறவங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்பு குண்டாகும். அதுவும் இல்லாமல் இது வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது குடல் புற்றுநோய், குடல் கழிவு, நம்ம உடம்புல நச்சு சேராமல் தடுக்கும். இது மாதிரி நிறைய இந்த குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும். வயிற்று பிரச்சனை இல்லாமல் நம்மளை பார்த்துக்கும். அதனால் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சோ இல்லை கஞ்சி, பாயசம், இந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஆறின பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே நெய் தடவி தான் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஆனாலும் ஓரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நல்லா இப்படி ஓரத்தில் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்திக்கோங்க. இந்த மாதிரி கவுத்தி எடுத்துட்டு நம்ம பெரிய பேனில், அதாவது பெரிய பவுலில் ஊற்றி நம்ம வச்சோம்னா அழகாக ஸ்லேஸ் போட்டு கொடுத்தோம்னா கேக் மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சத்தான மரவள்ளிக்கிழங்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாதாரணமாக கேக்கெலாம் என்ன பண்ணுவோம், மைதா, கோதுமை மாவு இந்த மாதிரி வச்சு தான் கேக் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே வித்தியாசமாக மரவள்ளிக்கிழங்குல கேக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.